கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 6வது வசனம் வாசிக்கலாமா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே ஆவரில் களி கூர்ந்தோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலை என்னவா மாத்திட்டாருங்க? தரையாக. உலர்ந்த தரைனாங்க, தண்ணியே இல்லாத தரை, காய்ந்து போன ஒரு தரையா கடலை மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடல் அப்படின்னா கடல் முழுசு இல்லை, கடலுக்கு நடுவுல எகிப்தின் பார்வோன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டு வருது. மோசே வழி நடத்துறாரு. எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்வோன் இருதயம் கடினமாகி மோசே அந்த கூட்டத்தை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்க 600 பேர் தான், 600 ரதங்கள் தான் வேதம் சொல்லுது. ஆனா இவங்க 6 லட்சம் புருஷர்களாம். யோசிச்சு பாருங்களேன். இவங்க திரும்பினாலே அவங்கள என்ன வேணா செஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, 430 வருஷம் அடிமைத்தனத்தின் ஆவி எதிர்க்க முடியாம இருக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. காரணம் என்ன? அந்த பயம். பார்வோனுடைய ஒரு வேலைக்காரனை பார்த்தாலும் அவங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப 600 பேர் வந்த உடனே தான் இவ்வளவு கூட்டம் என்பதை மறந்து அந்த 600 பேருக்கு, அந்த 600 ரதங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. பாருங்களேன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட சில சமயம் அப்படிதான். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பெரியவர். அந்த நினைப்பு நமக்கு மறந்துடும். அந்த நினைவே நமக்கு இல்லாம நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். கடனை பார்த்து பயப்படுவோம், பிள்ளைகளுடைய வியாதியை பார்த்து பயப்படுவோம், ஊழியத்துக்காக பயப்படுவோம், நம்முடைய பிரச்சனைகளை நினைச்சு பயப்படுவோம். ஆனா அந்த அடிமைத்தன ஆவி நம்மை பயமுறுத்துகிறது. அது எது பயமுறுத்தும்? அடிமைத்தன ஆவி, அதுதான் பயமுறுத்தும். அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு ரதத்தை எத்தனை லட்சம் பேர் வேணா அதை நிர்மூலமாக்கி இருக்க முடியும். ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்டா என்னாம ஐயோ பார்வன் சேனை அப்படின்னு பயந்தாங்க. பாருங்க, அந்த பயத்துக்கு காரணம் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்குமானால் பயமும் கூடவே இருக்கும். யாரெல்லாம் பயப்படுறோமோ அவங்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதை குறிச்சு பயப்படக்கூடாதமா? என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் கட்டல, என் பிள்ளைக்கு திருமண காரியம், வீடு கட்டல, இதுக்காக நான் கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. நல்லா ஜெயமெடுத்து ஜெபிக்கலாம். அதுக்காக ஜெயமெடுத்து ஜெபிக்கலாம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க, இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாயிடல. ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துவது வேறு, பயப்படுவது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறது வேற. நம்ம இடத்துல ஏதோ குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை தாழ்த்தி விட்டு விட்டு ஆண்டவர் சமூகத்துல என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்துல ஜெயம் கொடுங்க. ஒரு நார்மலா நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடு கட்டுக்கிற காரியத்துல எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே அப்படி நீங்க கேக்குறீங்கன்னா அது வேற. ஆனா அதுவே பயந்துகிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவங்க ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க, அக்கம் பக்கத்தார் என்ன கட்ட விடாம பொறாமையோடு பார்க்கிறாங்க, இந்த காரியம் எனக்கு இது நடக்கல, அவங்களால நடக்கல, இவங்களால இப்படி சொல்றீங்க பாருங்க. இதுதான் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி. பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி அவன் ஒரு பெரிய வெற்றி காண விடாம செய்யறான். கர்த்தர் தருகிற வெற்றியே நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அப்ப இன்றைக்கு எதை விடணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப ஒரு கடலை உலர்ந்த தரையா மாற்ற முடியுமா? காய்ந்து போன தரையா மாற்ற முடியும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் மோசே இடத்துல சொன்னார், கோலை நீட்டு. இந்த கடலை நோக்கி மோசே நீட்டின போது அந்த செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சு. ஏன் செங்கடல் சொல்றாங்க? அந்த காலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த கடல் முழுதும் சிவப்பாய் மாறி போகும், அது செங்கடல். அதனாலதான் சொல்றாங்க செங்கடல் என்று. அதை நீட்டின போது அது அப்படியே ரெண்டா பிளந்துருச்சு. ரெண்டா பிளந்தது மட்டும் இல்லை, அந்த நடக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா. அதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுற உலர்ந்த தரையாக அப்படின்னா காய்ந்து போன தரையாக கர்த்தர் மாற்றி இருக்கார். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் யாவற்றை செய்து முடிக்கிறவர். இது லேசான காரியம். கடலே ரெண்டா விளக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் அப்படி சொல்லி துதிங்க. கர்த்தர் நிச்சயமா நிச்சயவாருங்க ஒரு நல்ல விடுதலை தந்து உங்களை நடத்துவார். அது மட்டும் இல்ல, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். ஆமேன். அதனால ஒரு களி கூறுதல் உண்டாச்சா. இது யோர்தான் இல்லையா? யோர்தான் அது கரை புரண்டு வருது. தெற்கத்தி வெள்ளம் கரை புரண்டு வருது. அறுப்பு காலம், அப்படி ஒரு பயங்கரமான வெள்ளம். அந்த நேரத்துல ஆற்றுல தண்ணி அப்படி ஓடுது. ஆனா யோசுவா நடத்தின போது அந்த இடத்துல போய் நின்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பயந்தாங்க. எப்படி கால் வச்சா எடுத்துட்டு ஓடிடும் போல அப்படி இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் அதை நிக்க சொல்லு. போய் நின்ன உடனே அந்த ஆறு ரெண்டா பிரிஞ்சிடுச்சுன்னா ஓடி வருகிற தண்ணீர் முதலாய் ஒரு பக்கம் நிக்குது, இந்த பக்கம் தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் பாருங்களேன். இமேஜின் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட அருமையான காரியம், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம், எப்படிப்பட்ட மகத்தான காரியம் இதை கர்த்தர் செய்தார் உங்களுக்காக, எனக்காக.
உங்களுக்காக. ஆமென். அப்படின்னா இன்றைக்கு என்ன வேணா உங்களை நோக்கி ஓடி வரட்டும், நீங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்துல நில்லுங்க. அது அப்படியே நின்று போகும். கர்த்தர் உங்க முன்னாடி அதை கடக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தான் நீங்க கடந்து போவீங்க. இந்த நாள்ல நீங்க கலிகோர்த்தலோடு இந்த செய்தி கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். அதனால ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னாகமம் 6:26. பிரியமானவர்களே, கர்த்தரின் முகம் உங்கள் மேல் பிரகாசிப்பது என்பது அவர் உங்களுடன் அருகில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனின் ஜீவ பிரசன்னமாகும். பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் தேவன் தமது பரிசுத்த ஆவியால் எம்மை நிரப்பி தமது வல்லமையினால் எம்மை பலப்படுத்தியதை வெளிப்படுத்துகிறது. அன்று பரிசுத்த ஆவி இறங்கியது போல இன்றும் கூட தேவன் தமது ஜனங்களாகிய எங்களில் செயல்படுகிறார். சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருப்பதை குறிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை கொடுக்கும் தேவனின் செயல்படும் பிரசன்னமாகும். கர்த்தரின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக. ஆவியானவர் இடைப்படும் போது பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் அகன்று போய்விடும். நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டுள்ளோம். தேவனின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. தேவ சமாதானம் எம் இருதயத்தை ஆளுகிறது. தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அனுதினமும் நடக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.